no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நேருக்கு நேர் வர முடியுமா? நேர சொல்ல போனா ஒண்டி கொண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்த தேர்தல் இந்த மாதிரி சவால் உள்ளமா? இப்பொழுது வந்து நாகப்பட்டினம், அதையும் தாண்டி திருவாரூர்னா அப்படி கூட்டம் திருவாரூர். திமுகவின் ஸ்ட்ராங் ஹோல்டர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலுவான கோட்டையாக கருதப்படுகின்ற என்ன திருவாரூர் ப்ளஸ் அப்புறம் நாகப்பட்டினம், அதெல்லாம் அப்படியே விஜய்க்கு வந்து திருவாரூருங்கும் பொழுது நமது தலைவர் கலைஞர் தான் நினைவுக்கு வரும். அது மட்டும் இல்லை, நம்முடைய திராவிட ஸ்டாக் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்பொழுதுமே தன்னை வந்து நான் ஒரு டெல்டாக்காரன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ டெல்டாக்காரருங்கும் பொழுது அவருடைய இடத்தில் அவருடைய நின்றுக்கிட்டு அவருக்கு கேட்காமல் வேற யாரை கேட்க. திமுகவின் கோட்டையில் விஜய் சிறு அளவுக்கான ஓட்டையாவது போட முடியுமா? நிச்சயமாக இது வந்து கீரலை தாண்டி விரிசலை தாண்டி ஓட்டை என்ற அளவுக்கு போயிருப்பது தான் தெரிய முடியும். ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு விஜயினுடைய பங்களிப்பு என்பது இந்த நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தினுடைய பயணத்தில் வந்து நிறுவனம் 5 லட்சம் குடிசைகள் இருக்கிற அளவுக்கு தான் நீ நாட்டை வச்சிருக்கியா என்று இதுவரை ஆண்டவர்களை எல்லாம் பார்த்து அதிமுக கேள்வி கேட்கும்படி இருந்தது. அந்த செய்தி சாதாரண செய்தி கிடையாது, இது கூர்மையான செய்தி. பண்ணையார்களுடைய நலனு தான் முக்கியமே தவிர விவசாய தொழிலாளி நலன் முக்கியமல்ல என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள்னு அர்த்தங்க. 1000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா 2000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா ஓட்டு போட்டுருவேன். மக்களை மிக சாதாரணமாக சராசரிகளாக நினைக்கக்கூடிய இடத்தில்தான் வெந்து வெதும்பி போன மக்கள் அதிகமாக கூடுகிறார்கள். விஜய் ஒரு மிக முக்கியமான விஷயம் தெரியுமா? அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த குடிசைகள் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்வது தானே, 100-200 ஆண்டுகளுக்கு மேலேயே வாழ்வது தானே. அவர்களுக்கு பட்டா இல்லை தெரியுமா? அதிர்ச்சி செய்தி. அரசியலில் அவர் நேரடியாக இந்த சவாலை விட்டு தொடங்கிவிட்டார். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விஜய் ஏன் சவால் விடுகிறார்? இது எந்த அளவுக்கு சாதகமாக அமையும்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு TSS மணி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு TSS மணி. வணக்கம். திரு ஸ்டாலினுக்கு நேரடியாக விஜய் சவால் வர்றார். நீங்கள் என்னுடைய போக்குவரத்தெல்லாம் தடுக்கிறீங்க, என்னுடைய பிரச்சார பயணத்தை தடுக்கிறீங்க, நேருக்கு நேர் வர முடியுமா? நேர சொல்ல போனால் ஒண்டி கொண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த தேர்தலில் அது அந்த மாதிரி சவால் விடலாமா? இல்லை, விடலாம். அரசியலில் வந்து சவால் விடுவது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு பயிற்றுவித்த ஒரு பாடம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து நம்ம வந்து அண்ணாவினுடைய தென்றல் போன்ற பேச்சுக்களெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க நாங்கள், எழுத்துக்களை எல்லாம் பார்த்து பரவசப்பட்டவங்க நாங்கள். ஆனால் அதே சமயம் கலைஞருடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் எங்களை வந்து கூர்மைப்படுத்தி காங்கிரஸையோ அல்லது இந்தி திணிப்பாளர்களையோ எதிர்த்து வந்து ஒரு கிளப்பி விட்டுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சியை கிளப்பி விடணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இன்னும் சொல்லப்போனால் நமது விஜய்க்கு பின்னால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து நம்பி வரக்கூடிய அந்த இளம் பட்டாளம், அவர்கள் ரசிகர் பட்டாளமாக இல்லை, அவர்கள் வந்து தொண்டர்களாக என்று விஜய் சொல்லலாம், தோழர்களாகன்னு அவர் அழைக்கலாம். ஆனால் வந்து அவர்கள் வந்து ஒரு போர்க்குரல் எழுப்பக்கூடிய இளம் பட்டாளம் போல தான் தென்படுது. நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்த்தா திருச்சியில் செய்ததும் சரி, இல்லை முதல்ல விக்கிரவாண்டிக்கு வந்ததும் சரி, பிறகு சென்னை ஆர்ப்பாட்டத்திற்கு வந்ததும் சரி, பிறகு மதுரை மாநாட்டுக்கு வந்ததும் சரி, பிறகு திருச்சியில் வந்ததும் சரி, அரியலூருக்கு வந்ததும் சரி, அதற்கு பிறகு இப்பொழுது வந்து நாகப்பட்டினம், அதையும் தாண்டி திருவாரூர்னா அப்படி கூட்டம் திருவாரூர். என்ன எல்லாம் வந்து அந்த இளைஞர்கள் வந்து இளம் படை முன்னெடுக்க பின்னே வந்து மக்கள் சாரையாக வந்து பொதுமக்கள் வரான். திமுகவின் ஸ்ட்ராங் ஹோல்டர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலுவான கோட்டையாக கருதப்படுகின்ற என்ன திருவாரூர் ப்ளஸ் அப்புறம் நாகப்பட்டினம். அதில் நாகப்பட்டினத்தில் கூட அவர் வந்து பேசும்பொழுது மீனவர்களுக்காக நான் என்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமான மீனவ நண்பர்கள், மீனவன் வந்து எனக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது வந்து நமக்கு ஏற்புடையதாக இருக்கும். என்னன்னு கேட்டால் அவரையும் கடலோரம் பிறந்தவர் தானே அப்படின்லாம் கடலோர கிராமத்தில் ராமநாதபுரத்தில் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க அப்பாவை பற்றியும் மீனவர்களுக்குள்ளே ஸ்லாகிப்பாங்க. ஏன்னா அம்மாவை பற்றின்னு சொன்னால் இது நம்ம கல்பாக்கம் பக்கத்தில் சதுரங்கப்பட்டணம்னு பேசிக்குவாங்க. இது மீனவர் மத்தியில் உள்ள உரையாடல். அதனால் அந்த மீனவ மக்களெல்லாம் வந்து அப்படியே திரள்றாங்கன்னு சொன்னால் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் மீனவர் போட்டிருக்கார். அங்கே வந்து நம்பியார் குப்பத்தை சேர்ந்த சுகுமாரன்.
அக்கரைப்பட்டிலிருந்து அடுத்து ஒரு பொறுப்பு போட்டிருக்கார். அக்கரைப்பட்டு வந்து நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, நாகப்பட்டினத்தை ஒட்டி இருக்கக்கூடிய, அந்த ஹார்பரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மீனவர் குப்பம். இன்னமும் சொல்லப்போனால் அங்கிருந்து தான் அதிமுகவுக்கு ஒரு ஜெயபால் வருவார் அமைச்சராக. அதுக்கப்புறம் திமுகவுக்கு ஒரு செல்வம் வருவார், மச்சானாக இருப்பாங்க, ஆனால் திமுகலையும் உறுதியானவங்க. அப்படிப்பட்ட இடம் வந்து அதிமுகவுக்கு தான் அதிகமான வாக்குகள். அதெல்லாம் அப்படியே விஜய்க்கு வந்து புரியுதுங்களா. அதனால் திமுக மட்டும் இழக்கலை, அதிமுகவும் இழக்கலை. ஆனால் திருவாரூர் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சுட்டி காட்டின மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது இன்னமும் சொல்லப்போனால் அவர் வந்து திருவாரூருங்கும் பொழுது நமது தலைவர் கலைஞர் தான் நினைவுக்கு வரும். அது மட்டும் இல்லை, நம்முடைய திராவிட ஸ்டாக் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்பொழுதுமே தன்னை வந்து நான் ஒரு டெல்டாக்காரன் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ டெல்டாக்காரருங்கும் பொழுது அவருடைய இடத்தில் அவருடைய நின்றுக்கிட்டு அவருக்கு கேட்காமல் வேறு யாரை கேட்பது? இது ஒன்று. 2 விஷயம் சொல்லிட்டீங்க. அவரை கேட்காமல் யாரும் கேட்பது. உங்கள் பேச்சுரையாக வந்தது அது ஒரு கோட்டை அப்படின்னீங்க. கோட்டையில், திமுகவின் கோட்டையில் விஜய் சிறு அளவுக்கான ஓட்டையாவது போட முடியுமா? நிச்சயமாக. இது வந்து கீரலை தாண்டி விரிசலை தாண்டி ஓட்டை என்ற அளவுக்கு போயிருப்பது தான் தெரிய முடியுது. அது எப்படி அப்படி கீரல் விரிசல்னு ஓட்டைன்னு சொல்கிறீங்க? என்ன அது படிநிலை? அது படிநிலை தான். அது எப்படி? அது நாகப்பட்டினத்தில் நடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து கோட்டையை உடைக்குமான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியல. விஜய் வாங்கும் வாக்குகளினால் வேதாரண்யத்தில் அதிமுக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் மாறி வேணால் போகலாம், புரியுதுங்களா? அதிமுகவுக்கு அப்படி காரணம் கூட இருக்கலாம். நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை வந்து உள்ளது வேறு மாதிரி இருக்கலாம், தெரில. ஆனால் திருவாரூரை பொறுத்தவரை திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நன்னிலம் என்ற 4 சட்டமன்ற தொகுதிகள். அதில் என்னென்னு சொன்னால் இந்த பக்கம் கூத்தாநல்லூர் முஸ்லீம்களுடைய பெரிய ஒரு வாக்கு வங்கி. ரொம்ப அமைதியாகவே அங்கே வந்து இருப்பாங்க அவங்கெல்லாம். இன்னும் சொல்லப்போனால் நில உடைமையாளர்களாக இருப்பாங்க நிறைய பேர். அங்கே நாகப்பட்டினத்துலேயும் நாகூர்லேயும் அப்படி தான். நாகூரில் தலித் விவசாய தொழிலாளர்களுக்கும் அவர்களுக்கும் கூட ஒரு ஃப்ரிக்ஷன்லாம் வந்துச்சு, பேசி தீர்த்துருக்கோம். ஆண்டு பலவாக முன்னால் பியூசிஎல் ஃபேக்ட் ஃபைன் டீம்லாம் போகும்போது. அதாவது அலாவுதீன் இன்றைக்கி வந்து ஜெயின்லாப்தீன் கூட இருக்கிறவர் அன்றைக்கி எங்களை கூட்டிகிட்டு போய் நிஜாமுதீன் பிறகு எம்எல்ஏ வந்தவர் வந்து ஜமாத் தலைவராக இருக்கார். அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது நிஜாமுதீன் என்ன சொன்னார்னு சொன்னால், இது வந்து தலித் மக்கள் வந்து உழைக்கிற மக்கள், அவர்களுடைய உழைப்புக்குன்னு பார்க்கும்போது நிலம் வந்து எல்லோருமே அப்படி தாங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கிற நிலங்களை எல்லாம் கொடுக்கும் பொழுது நானும் வந்து என்னுடைய நிலங்களை அந்த தலித்து மக்களுக்கு கொடுக்க தயாருங்கிற அளவுக்கு சொன்னார். அந்த அளவுக்கு நிஜாமுதீன் வந்து ஒரு எமான்சிபேட்டர், மனம் விடுதலை அடைந்த. இப்பொழுது கூட என்ன சொன்னாருன்னு சொன்னால், முஸ்லீம் மத்தியிலையும் ஒரு சாரார் போவாங்க. எப்படின்னு சொன்னால் போவாங்கன்னா விஜய் பக்கம். ஏன்னு சொன்னால் ஒரு 6-7 விழுக்காடு வந்து திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்படின்னு ஒரு மனோநிலை உள்ளவங்க அவங்கெல்லாம் வந்து போடுவாங்கங்கிறார். அப்படி தான் சொல்கிறார். திமுகவினுடைய செல்வாக்கை உடைக்க முடியும்னு சொல்லலை, இப்படி தான் சொன்னார். ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் உள்ள ஒரு ஈடுபாடு விஜயை நோக்கி என்பதை வந்து அவரால் மறக்க முடியல. எல்லாத்தையும் விட தாண்டி அவர் என்ன சொல்கிறார், பட்டியலின மக்கள்ங்கிறார். பட்டியலின மக்கள் தான் பெரும்பான்மையாக, அது வந்து ஆக கணிசமாக இருப்பது திருவாரூர், ஆக கணிசமாக. அப்போ அவர்கள் வந்து விவசாய தொழிலாளர்கள். நீங்கள் சொல்லுது வந்து மனம் மாறுகிறார்களா? மனம் மாறுவது என்பதை விட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மாற்றுக்கு. 2க்கும் ரொம்ப தூரம் இருக்கு. 2க்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க ரொம்ப நாளாக. அதோட முன்னேற்ற கழகம், சிபிஐ, சிபிஎம் என்ற கூட்டணி தான் அங்கே வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது சிபிஐ சிபிஎம்முக்கு தான் கோட்டை என்று கருதப்பட்ட காலம் உண்டு. காலம் உண்டு. இப்போ இல்லை, இப்போ சொல்ல முடியல. இப்போ திமுகவுடன் சேர்ந்தால்தான் நிற்க முடியும். அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட திருவாரூரில் மாவட்டத்தில் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நன்னிலம் பகுதியில், நன்னிலத்தில் மட்டும்தான் காமராஜ் ஜெயிப்பார், அதிமுக வந்திருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா டிஆர்பி ராஜா வந்திருக்கார் மன்னார்குடியில். அது அகமடையார் வாக்குன்னு சொல்லியிருப்பீங்க. அது வந்து திருத்துறைப்பூண்டியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ. அங்கே நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகப்பட்டினத்தில் வந்து நாகை மாலின்னு சொல்லிப்பட்டு சிபிஎம் வருவார். அங்கே ஆளுஷா நவாஸ் விடுதலை சிறுத்தை சார்பாக நின்று இதில் வந்திருப்பார் நாகப்பட்டினத்தில். இது கீழவெள்ளூர் தான் சிபிஎம் வருவார், நாகை மாலி. அப்படிப்பட்ட ஒரு சூழல். வேதாரண்யத்தில் ஓஎஸ் மணி வந்திருப்பார்.
அது மாற்றத்துக்கு கூட இதுக்கு, அதாவது அரசியல் அணி சேர்க்கை என்பது வாக்காளர்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு விஜயினுடைய பங்களிப்பு என்பது இந்த நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தினுடைய பயணத்தில் வந்து நிறுவனம் இருக்கு. நிறுவனமாயிட்டே சொல்றீங்க. வந்துடும். ஏன்னா ஏராளமான தேர்தல்களை பார்த்துட்டு வந்தவங்க, நீங்க ஒரு கூட்டத்தில் கூடி ஒரு இடத்துக்கு போறாரு, அங்கு அவ்வளோ கூட்டம் கொடுத்து அவர் எங்கே பிரச்சாரம் செய்யணுமோ அங்கே நகர்வதற்கே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நகர்வதற்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. நீங்கள் முடிவாக சொல்கிறீங்களே. அதாவது நாகப்பட்டினத்தில் வந்து 500 மீட்டருக்குள்ளே வர முடியல, ஊர்ந்து போச்சு. அதுக்கு முன்னால் ஃப்ரீயாக கொஞ்சம் வந்துச்சு. இங்கே திருவாரூருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஊர்ந்தே வருது. ஆனால் முன்னால் வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுக்க முடியுது பையங்களால். திருவாரூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கமலாலய தெப்பக்குளம் பக்கத்தில் தான் பேச்சுக்கான இடம், பேசுவதற்காக கொடுக்கப்பட்ட இடம். அப்போ அந்த இடத்துல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்ததுனால காவல்துறை சில கட்டுப்பாடுகளை வைப்பது என்றது விஜய் கட்சிக்கு மட்டுமல்லாமல் சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாது. நாளைக்கு வந்து இந்த குளத்தில் வந்து கம்பியில் ஏறி மேலே இருந்துக்கிட்டு இளைஞர்கள் தானே ஆர்வத்தில் விழுந்துடக்கூடாதுன்ட்டு அப்படியே அந்த குளத்தை சுற்றி அப்படியே நல்ல உயரமாக மூடிட்டாங்க, நல்லா மூடிட்டாங்க. அங்கேருந்து செய்தி வருது. ஆனாலும் மக்கள் வந்து சாரசாரியாக வந்தாங்க. யார் வயது கூடின மக்கள் அவங்களாம் வந்தாங்க அந்த அளவுக்கு அங்கே திருவாரூரில். அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு வந்து இங்கே இருப்பது வந்து ஒரு உடசல் பண்ண மாதிரி தான். ஏன்னா திமுகவா அதிமுகவா என்பது மட்டுமே இருந்த ஒரு சூழல். இப்போ கூத்தாநல்லூர்லாம் அதிமுகவுக்கு அந்த காலத்தில் செல்வாக்குள்ள இடம். அப்புறம் இப்போ பாஜகவுக்கு எதிராக திமுகவுக்கு என்பது திமுகவுக்கு போயிருக்கு. அந்த இடத்துலையும் நம்ம நிஜாமுதீன் சொல்கிற மாதிரி இந்த 6-7 விழுக்காடு என்பது வரும். அது இளைஞர்கள் மத்தியில் எப்படி ஈர்க்கப்படும் என்பது பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது இனிமேல். ஆனால் அந்த பட்டியலின மக்கள் இருக்காங்களே, தேவேந்திர மக்களும் ஆயுதிராவிட மக்களும், அவர்கள் வந்து ஆகப்பெரும்பான்மைனா எப்படி இருக்காங்க இது முதல்ல பார்க்கணும். தமிழ்நாடு எங்கும் என்ன வடக்கு மாவட்டங்களில் ஆயுதிராவிட மக்களும், தென் மாவட்டங்களிலும் கிழக்கு மாவட்டங்களிலும் என்ன தேவேந்திர மக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் திருச்சி மத்திய மாவட்டங்கள் உட்பட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியலினத்துக்குள்ள அதில் இங்கே உள்ளவர்களை பற்றி வெளிப்படுத்தது எப்போ வந்துச்சுன்னு சொன்னால் கஜா புயலில் வந்துச்சு. அதுவரை எங்களுக்கு தெரியும், நாட்டுக்கு தெரியாது, வரலாற்றுக்கு தெரியாது. கஜா புயல் நேரம் சொல்கிறான் 5 லட்சம் குடிசைகள் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் 5 லட்சம் குடிசைகள் அத்தனையிலையும் வந்து அந்த கஜா புயல் கூரையை எடுத்துகிட்டு போயிடுச்சு. எல்லாருக்கும் கூரை போடணும் இப்படியெல்லாம் வாதம் வருது. அரசாங்கத்திலேருந்து இறங்குறாங்க, அதற்கான உதவிகள் வாங்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 5 லட்சம் குடிசைகள் இருக்கிற அளவுக்கு தான் நீ நாட்டை வச்சிருக்கியா என்று இதுவரை ஆண்டவர்களை எல்லாம் பார்த்து அதிமுகவோ கேள்வி கேட்கும்படி இருந்தது அந்த செய்தி. சாதாரண செய்தி கிடையாது, இது கூர்மையான செய்தி. அது மட்டுமல்ல, அதே போல் திருவாரூர் என்றாலே கலைஞர் குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல டெல்டாக்காரன் தன்னை பெருமையாக நமது என்ன தளபதி ஸ்டாலினும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல 5 லட்சம் குடிசைகள் இன்னமும் அப்படித்தான் இருக்கின்றன. இஞ்சி போனால் ஒரு திமுககாரர் சொல்கிறாரு, ஒரு 50,000 குடிசை வேணால் கார வீடாக மாறி இருக்கலாம். அப்போது வீடு, ஓட்டு வீடு, குடிசை வித்தியாசத்தை பார்க்கணும். அதில் வெளியே வந்து அந்த கிராமங்களுக்குள்ளே போகும் பொழுது சொல்கிறாங்க, ஏன்னா வெளியில் வந்து கார வீடு இருக்கும், அப்புறம் வந்து ஓட்டு வீடு சில இருக்கும், உள்ளுக்கு போனால் பூரா குடிசைங்க இன்னமும். அப்போ இன்னமும் இப்படிப்பட்ட ஒரு மிகவும் பின்தங்கிய நிலையில் இந்த நாட்டு மக்களை, விவசாய தொழிலாளர்களை, அதுவும் என்ன பட்டியலினத்திற்காக நிற்கிறோம்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்களை, நாங்கள் வந்து அப்படியே சமூக நீதி என்று பேசி கொண்டிருப்பவர்களை இப்படி வந்து செய்துருக்காங்களே, வச்சிருக்காங்களே என்பது தான் அவர் சொல்கிறார். நாகப்பட்டினத்தில் பேசும்போது சொன்னார், ஏன்னா இது வந்து பெரிய வீடுகள்லாம் இல்லை, குடிசையாக இருக்காங்கன்னு சொன்னார். அப்புறம் இது இந்த என்ன மண், உழைக்கும் மக்களுடைய மன்னர். இது வந்து ரொம்ப பெரிய மகத்தான வார்த்தைங்க, சும்மனாச்சும் சொல்லாது, ஏதோ எழுதி கொடுத்து சொல்கிறதில்ல, இதை வந்து உணர்ந்து சொல்வது. அப்படி வந்து ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறாருன்னு சொன்னால் இதில் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் அதன் மூலமாக அவர் அந்த மக்கள்கிட்ட போகிறாருன்னா அந்த மக்கள் ஏற்கனவே நொந்து நூலாகி, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தெரியுமா, அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த குடிசைகள் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்வது தானே, 100-200 ஆண்டுகளுக்கு மேலேயே வாழ்வது தானே, அவர்களுக்கு பட்டா இல்லை தெரியுமா. அதிர்ச்சி செய்தி சொல்லு, 90 விழுக்காடு மக்களுக்கு இன்னமும் பட்டா வழங்கப்படவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் பட்டா வழங்க இன்னைக்கு பட்டையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
செய்ய முடியல, சாதிக்க முடியல. எம்எல்ஏக்கள் வராங்க, எம்பிக்கள் வராங்க, தொடர்ந்து நாகப்பட்டினம் மக்களவை என்ன காரணம்? என்ன காரணம்? அரசுக்கு மனசு இல்லைங்க. பண்ணையார்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க. பண்ணையார்களுடைய நலனு தான் முக்கியமே தவிர விவசாய தொழிலாளி நலன் முக்கியமல்ல என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள்னு அர்த்தங்க. மனசில், அதாவது அவங்களுடைய விருப்பம் இல்லை இல்லையா? விருப்பத்தை தான் அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம், விருப்பம்னா அதில் மக்களுக்கு வேலை செய்யணும். 1000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா 2000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா ஓட்டு போட்டுருவேன். மக்களை மிக சாதாரணமாக சராசரிகளாக நினைக்கக்கூடிய இடத்தில்தான் வெந்து வெதும்பி போன மக்கள் அதிகமாக கூடுகிறார்கள். விஜய்க்கு மாற்ற வேண்டுமா? நீங்கள் இந்த அரசியல் சொன்னீங்க. இப்போ இந்த பதிலில், நீண்ட பதிலில் 5 லட்சம் குடிசைகள் போகிற அவங்களுடைய பிரச்சனை பட்டா இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் நம்பிக்கை தராரா? விஜய் எப்படி தரப்போகிறார் என்பது அடுத்த விஷயம். இந்த செய்தி கேள்விப்படும்போது அதிர்ச்சி ஆவார் என்பது முதல் விஷயம். ஆனால் அவருக்கு ஏன் அணி திரண்டார்கள் என்பது தான் விஷயம். அப்போது ஏற்கனவே ஆள்வோரால் என்ன பிஜேபி எதிர்த்த கூட்டணி என்பதற்குத்தான் அந்த 2 மாவட்டமுமே முழுமையாக மக்கள் மத்தியில் உணர்வு இருக்கும். அப்படி இருப்பவர்கள் மத்தியில் திமுக அல்லது அதிமுக என்று மாறி மாறி வந்தவர்கள் மத்தியில் திமுகவுடன் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய என்ன மக்கள் மத்தியில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வுகள், அந்த ஆதரவுகள் அந்த குறைந்து கொண்டிருக்கும் நேரம் பார்த்து விஜய்னு ஒரு ஃபேக்டர் வருது. அதுதான் பார்க்கணும். நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு வேணும், ஸ்டாலினுக்கு சவால் விடலாமா? விடலாம். ஏன்னா அரசியல்வாதி தானே. என்ன லாபம்? என்ன லாபம்? அரசியல் ரீதியில் உங்களுடைய நிலைப்பாடு தவறு என்று எதிர்கட்சியை அந்த ஆளுங்கட்சியை பார்த்து சொல்லிவிட்டு நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சி என்பதாக சொல்லுவார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே என்ன யாருக்கும் போட்டி அப்படின்னொன்னே க்ரௌடு நாகப்பட்டினத்தில் டிவிகே டிஎம்கே சொல்லிச்சா, யாருக்கு எதிராக டிஎம்கேக்கு எதிராக, யாருக்கு எதிராக டிவிகே, இதுதான் போட்டி அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து கோப்பு அதுதானே அவர் விதைக்கிறார் எல்லா இடமும் ஒரே விஷயத்தை. அது லாபத்துக்காக தான் சொல்கிறாரா? இந்த நேரடியாக திரு ஸ்டாலின் நாம் நேரடியாக போட்டி போடுவோம் அவங்க அப்படித்தானே கொண்டு வந்தாங்க. இப்போ கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் கட்சிக்கு பொறுப்பெடுத்த பிறகு அவங்க முழுக்க என்ன கொண்டு வந்ததே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, இதைத்தான் பரவலாக கொண்டு போனது. அதற்கு பிறகு இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் என்ன, மருத்துவத்துடன் ஸ்டாலின் என்ன, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஸ்டாலின் கொண்டு வராங்க. நீங்கள் பிராண்டு அப்போ அந்த பிராண்டை எதிர்த்து தான் இன்னொரு பிராண்ட் வரும். போட்டி என்பது அந்த பிராண்ட் அப்போ எதிர்த்து தான் ஆகணும். அப்போ ஏன் அந்த விஜய்ங்கிற பிராண்ட் ஏன் அதிமுக கன்சிடர் பண்ண மாட்டேங்குது, சீமானை கன்சிடர் பண்ண மாட்டேங்குது? இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்ன தொடர்ந்து வரிசையாக 2019 வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், அதை மிகச் சிறப்பாக சொல்லும் அளவுக்கு திறன் வாய்ந்த பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் கொண்டவர்கள், ஆள்வோராக ஆட்சியில் அமர்ந்து கொண்டு ஊடகங்களை முதற்கொண்டு அப்படி ஒழுங்காக டியூன் பண்ணக்கூடியவர்கள். அந்த கெட்டிக்காரத்தனமானவர்களுக்கு கெட்டிக்காரத்தனமாகத்தான் பதில் சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்போது அரசியலில் அவர் நேரடியாக இந்த சவாலை தொடங்கிவிட்டார் என்பது தான் இதில் வந்திருக்கக்கூடிய விளைவு. 2 ஆண்டுகளாகி கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளோட முழுமை பெறலை. ஒரு 50-60 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அத்தனை முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை பார்த்து ரொம்ப சாதாரணமாக சொல்கிறது அவசியம் இல்லை, வருடங்கள் தேவையில்லை. கெஜ்ரிவால் என்பவர் அப்படியெல்லாம் ஆண்டு பலவாக இருந்து கட்சியை கட்டிவிட்டு அங்கே முதலமைச்சராகலை. புரியுதுங்களா? மாபெரும் அகில இந்திய கட்சி பாஜக, மாபெரும் அகில இந்திய கட்சி காங்கிரஸை இந்தியாவின் தலைநகரில் அவர்கள் அதை தாக்குப்பிடித்து கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களுக்கு உலக அளவில் உள்ள தேவை, சாதாரண இந்திய தேவையில்லை. காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜக உள்ள தலைமைக்கு அதை எதிர்த்து 2ஐயும் எதிர்த்து மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார் என்ற மாற்று வேண்டும் என்ற காரணத்துக்கு தானே கெஜ்ரிவாலை கொண்டு வந்தாங்க. எண்ணி பார்க்கணும். இது தலைநகர் நிலையிலேயே இப்படி தான் நிலைமை. அங்கே உள்ள தமிழர்களும் கூட 18 ஸ்லம்மில் 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதில் பெரும்பான்மையாக தமிழ்நாட்டினுடைய தேவேந்திர வேளாளர் இருக்கிறாங்க. அதில் ராஜான்னு சொல்லி நாமக்கல் தேவேந்திரன் ஒருத்தர் தலைமை தாங்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அவர் கெஜ்ரிவால் கட்சியில் அரசாங்கத்தின் மூலமாக கெஜ்ரிவால் அரசாங்கம் நடத்தும் பொழுது அவர் போட்ட அந்த தமிழ் சங்கம் என்பதற்கு அவர் தான் பொதுச் செயலாளர். இந்த அளவுக்கு தமிழர்கள் டெல்லியிலேயே மாற்றத்தை கொண்டு வந்த தமிழர்கள் இங்கு கொண்டு வர மாட்டாங்களா? அவர் முக்கியமாக தன்னுடைய பிரச்சார பயணத்திற்கு தடை விதிக்கிறார்கள். இதெல்லாம் சொல்கிறதன் மூலம் ஆதரவு தர்றாரு, பச்சாதாபம் தர்றாரு. இது அவருக்கு ப்ளஸ். பச்சாதாபம் தேடலை, மனித உரிமை பேசுகிறார். அப்படி பார்க்கணும்.
அதாவது பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, என்ன கூடும் உரிமை, கூட்டம் போடும் உரிமை எல்லாம் இல்லையா என்று கேட்பதாக பொருள் அதுக்கு. ஏன்னா அது அவர் வந்து நாடக பாணியில் அல்லது திரை பாணியில் அல்லது மக்களுக்கு எளிமையாக புரியும் பாணியில் அல்லது ஒரு திரைத்துறையினுடைய பிரபலமாக இருக்கிறதுனால அந்த பாணியில் வெளிப்படுத்துகிறாரு. நான் கையை இப்படி இதுக்கு மேலே தூக்க முடியாதான் சொல்கிறாரா? சொல்கிறாரு, செய்து காட்டுறாரு. அதுதான் பதியம் உங்களுக்கு. என்ன சிரிக்கக்கூடாதான் மக்களை பார்த்து, இப்படியெல்லாம் சொல்கிறாரு. ஏன்னா அப்போது பஸ்ஸுக்குள்ளேயே தான் இருக்கணுமா, இப்படிலாம் சொல்கிறாரு. மக்களிடம் தான் நீ அனுமதி கேட்பேங்கிறாரு. அடுத்து அப்போ நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் இப்படி உழைக்கும் மக்களை, எளிய மக்களை என்ன தள்ளிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால், அழுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால், எதிர்த்து அடிக்கும் பொழுது அது மக்களிடமிருந்து தான் வரும். உங்களுடைய அதிகாரத்தில் இருந்து வரக்கூடிய என அதிகாரிகள் என தடைகள் கொடுக்கலாம். அந்த தடைகளை நீக்குப்போக்கா தான் நீதிமன்றத்தில் இருந்து ரிசல்ட் வாங்க முடியும். ஆனால் முழுமையான வெற்றியை, முழுமையான அனுமதியை மக்கள்கிட்ட தான் வாங்க முடியும். அதனால் மக்கள்கிட்ட வாங்குகிறோம் அப்படிங்கிறார். அதுலேயும் கூட ஒரு கராராக ஒரு, அதாவது இன்னமும் சொல்லப்போனால் ஒரு மாற்று என்ற சிந்தனை போக்கிலேயே மாற்று சிந்தனை போக்க வைக்கிறார். ஏன்னா மாற்று என்ன மாற்ற போகிறாங்க, நம்ம தளபதி மு க ஸ்டாலின் கேட்டார் கரூரில், திமுக வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுது, பின்னால் நோக்கி கொண்டு போகிறாங்களா மாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாகவே கேட்டார். ஸோ இவர் மாற்றுன்னு சொல்லி இவரை நோக்கி போவது என்பதை தாக்கு பிடிக்க முடியாமல் டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க என்பதாக தெரியுது. நீங்கள் அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தி திமுக டிஸ்டர்ப் ஆகி, திமுகவினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் டிஸ்டர்ப் ஆகியிருக்காரு. ஆமாம், அதனால தான் அப்படி பேச. 50 ஆண்டுகால அனுபவம் கொண்டவர், அனுபவங்கள் ஒரு திரை நடிகர் வந்து சொன்ன டிஸ்டர்ப் ஆயிடுவாரா? எல்லா மன்னராட்சியும் வீழ்ந்த வரலாறுகள் உலகத்தில் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது இந்தியாவில் வந்து மன்னராட்சி கிடையாது. இது பாராளுமன்ற தேர்தல் மூலம் வரக்கூடாது. அதனால் மோடிக்கும் சரிவு உண்டு. என்ன அதே போல் இங்கே அதிகாரம் முழுக்க எங்களுக்கு என்று நினைத்து கொண்டு நாங்கள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். எதிர்க்க உள்ள அதிமுக செதறி போச்சு, அதனால் இல்லை என்ற கருத்தை பரப்பி கொண்டிருப்பவர்களுக்கும் சரி வரும். நீங்கள் அது டிஸ்டர்ப்ஸ் ஏன் சொல்கிறீங்க? எந்த அளவுக்கு தொந்தரவு அடைந்திருக்காரு, ஏன் அந்த வார்த்தையை டிஸ்டர்ப்ங்கிறீங்க? அவர் சொன்னார என்ன கருத்துக்கு எது கருத்து சொல்கிறாரு? மாற்றுன்னு சொல்கிறாங்களே, திமுக என்ன மாற்ற போகிறாங்க, வளர்ச்சியை நோக்கி போகிறோம், பின்ன நோக்கி போகுது மாற்றா, அந்த மாற்றா அப்படின்னு இது வந்து கோபம் கொந்தளிக்க கேட்பது. புரியுதுங்களா? அதையே மிக அழகாக கதை சொல்லி கொண்டு இருப்பவர் கலைஞர் தான். நான் கேட்க வருவதே என்னன்னு சொன்னால், தமிழ்நாடு எங்கும் வந்து குடிசைகளை இல்லாத தமிழ்நாடாக ஆக்குவோம்னு சொன்னது நமக்கெல்லாம் தலைவர் கலைஞர். அதை நம்பி தான் வந்தோம். அவர் மீது பெரிய ஆர்வத்தில், ஈடுபாட்டில் நகர்ப்புறங்களில் வந்து சென்னையில் தொடங்கி ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுன்னு சொல்லி போட்டு குடிசை மாற்று வாரியம்னு சொல்லி போட்டு அதற்காகத்தான் குடிசைகளை மாற்றுகிறேன்னு கொண்டு வந்தார். ஆனால் இன்னமும் உங்கள் சொந்த மாவட்டத்திலே டெல்டாக்காரர் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சருடைய சொந்த மாவட்டத்திலே இதுவரை டெல்டாக்காரருக்கு யாருக்கும் அமைச்சர் கொடுக்கவில்லை. மாறாக வந்து பொன்முடியை மாற்றிய பிறகுதான் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது செழியனுக்கு என்ற நம்ம சொந்த மாவட்டத்திலே அந்த 5 லட்சம் மக்கள் இன்னமும் குடிசைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்வது, அவர்களுக்கு 90 விழுக்காடு பட்டா கேட்டுக்கொண்டே இருந்தும் பட்டா வழங்கப்படவில்லை. அவங்க நிலத்தில் பட்டா கொடுத்தாச்சுன்னு சொன்னால் சொந்த நிலமாயிரும். அதுக்கப்புறம் அவங்க கட்டுவது கூட எப்படியோ கட்டுவாங்கன்னு வைங்க. அடுத்து இது வந்து வெளியே வர வேண்டிய செய்தி. இந்த அளவுக்கு அங்கே ஆழமான யதார்த்தம் இருப்பதை உணர்ந்து கொண்டு தான் அவர் வந்து உழைக்கும் மக்களுடைய மண்ணுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னதெல்லாம். அதனால தான் அது போய் ரீச் ஆகுங்கிறீங்களா? ரீச் ஆகும். நாம் வந்து எடுத்து இது மாதிரி வந்து சொல்ல முடியும்னு வைங்க. ஏன்னா அவர் வந்து குறைவான நேரத்தில் பேசும்பொழுது அனைத்தையும் வந்து விளக்கி சொல்லிட முடியாது. அதனால் இதையெல்லாம் உணர்ந்ததை வெளிப்படுத்துகிறது அவருடைய சவால் என்பது. அதனால் ஆழ்வோரை பார்த்து இன்னமும் சொல்கிறாரு, ஒரு குடும்பத்துக்குன்றாரு, வெளிப்படையாகவே சொல்கிறாரு சேர்த்து வைக்கிறதுன்ட்டு. நமக்கு தெரியாது உண்மையாகவே, இதற்கான எனக்கெல்லாம் தெரியாது. என்ன ஒரு குடும்பத்துக்கு சேர்த்து வச்சுருக்காங்க, ஆதாரம் புள்ளி வரும் ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியாது. ஆனால் நாடெங்கும் அதுதானே பேச்சாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயும் அதுதானே பேச்சாக இருக்குது. அமைச்சர்கள் மத்தியிலிருந்து மாவட்ட செயலாளர் மத்தியிலிருந்து அதுதானே பேச்சாக இருக்குது. அதனால் பேச்சாக இருப்பதில் இருந்து தானே அதை சொல்ல முடியும். அதுதான் சொல்கிறார். அதனால் இது வந்து அவரை பொறுத்தவரை என்ன அரசியலில் அடுத்த கட்டமாக தாக்கும் நிலைக்கு சென்றிருப்பது, அரசியல் தாக்கும் அரசியல் என்பதை தான் எடுத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிப்பாக திரு மணி, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.